ஹலோ கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா முஃபாசா. இந்த படத்தோட மூவி தான் பார்க்குறோம். ஹாலிவுட் படங்களில் அனிமேஷன் படங்கள் வந்து மிகப்பெரிய ரசிகர் வட்டமே இருக்குது. அதுலேயும் நம்ம ஊர் ரஜினி படங்கள் போல் லயன் கிங் படங்களை வந்து எப்படி எடுத்தாலும் பார்க்க ஒரு பெருங்கூட்டமே இருக்குது. அப்படிப்பட்டது தான் முஃபாசா. இந்த படம் வந்து சமூக வலையத்தில் வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வந்து வரவேற்பு வந்து பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட படத்தோட ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பாகத்தில் முஃபாசாவை பிரிஞ்சு சிம்பா வந்து வேற ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஃப்ரெண்ட்ஸு கூட அரட்டை அடித்து நல்லா சந்தோஷமாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து அதோட முடிச்சிருப்பாங்க. அதோட அப்புறம் வந்து அவங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து இந்த மாதிரி கதையை வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனால் ரெண்டாம் பாகத்தில் சிம்பாவுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு அழகான குட்டி குழந்தை இருக்குது. அந்த குழந்தை பேர் தான் வந்து கியாரா. இந்த கியாரா வந்து இப்போனா மிகவும் துருதுருவாக குட்டியாக வந்து அழகாக வந்து விளாண்டுக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து என்னன்னா சிம்பாவோட ஒய்ஃபும் என்ன பண்ணுவாங்க, மிலானன் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அவங்க 2 பேரும் போயிடுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கியாராவை யார்கிட்ட விடுவாங்க, அந்த முதல் பாகத்தில் வந்து ஒரு வயதான ஒரு குரங்கு இருக்கும்ல, அது பேர் தான் ரபிக்கி. அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க 2 பேருமே போயிடுவாங்க. இதில் ரோபோஸுங்கிறோம் சிங்கம் புலியும் 2 பேரும் சேர்ந்து பன்னி வேஷம் அணில் வேஷம் மாதிரி வந்து கலாச்சிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு கலகலப்பாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வயசான குரங்கு என்ன சொல்லுவோம், ஏய் சும்மா இருங்கடா, என்னடா நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் அட்டூனியும் தாங்க முடியாடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கோம். இப்படி கட்டத்தில் அந்த குட்டி சிங்கத்துக்கு இந்த குரங்கு என்ன செய்யும், அந்த காலத்து ஒரு கதையை வந்து சொல்லும். அதுதான் வந்து சிம்மாவோட அப்பா முஃபாசா. அவர் எப்படி இருந்தார், அவர் வீரம் விவேகம் அவரோட எல்லாத்தையுமே வந்து அந்த கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். முஃபாசா ஒரு குட்டி பையனா துருன்னு விளாண்டுக்கிட்டு இருப்பான். அப்போ அவங்க அம்மா அப்பா எல்லாமே வந்து செல்லமாக வந்து முஃபாசாவை வந்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் சரியான மழை பெய்யும். மழையில் வெள்ளம் எல்லாமே வந்து சுழண்டு பயங்கரமாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டயத்தில் என்ன ஆகுனா, முஃபாசாவை வந்து ஒரு தண்ணி வந்து அழிச்சிட்டு அப்படியே வந்து இழுத்துட்டு போயிடும். இப்படி இழுத்துட்டு போகையில் அவங்க அப்பா அம்மா பிரிஞ்சு முஃபாசா அப்படியே போயிடுவார். போகையில் எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்குமே தெரியாத இடத்துல போயிட்டு அந்த இடத்துல போய் விட்டுரும் முஃபாசாவை. அப்போ முஃபாசா குட்டி குழந்தையா அங்கே ஒரு கம்பை பிடிச்சிக்கிட்டு இப்படி நின்றுக்கிட்டே இருப்பார். அந்த டயத்தில் பின்னாடி வந்து ஒரு 4-5 பெரிய முதலை வந்து முஃபாசா வந்து கடிக்க வரும். முஃபாசா உள்ளேருந்து அடித்து ஓடி பார்க்கும் தண்ணிக்குள்ளே. ஆனால் அதால் ஓட முடியாது. அப்போ வந்து பக்கத்தில் வந்து ஒரு குட்டி சிங்கம் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் டக்கானா. அந்த குட்டி சிங்கம் வந்து இவர்கிட்ட, ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை முதல்ல கடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்து பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இழுக்க முடியாது. அப்போன்னு பார்த்துக்கிட்டு முதல்ல பக்கத்தில் வரையில அப்போ ஒரு பெண் சிங்கம் வந்து அந்த முதலையில் ஒரு சவுண்ட் விட்டோன்னே முதல்ல எல்லாம் வந்து அலண்டடிச்சு ஓடிடும். ஓடினோடனையும் இவங்க இந்த குட்டி சிங்கத்தை மேலே தூக்கி வச்சுருவாங்க. முஃபாசாவும் அந்த டக்கானாவும் 2 பேருமே வந்து ஜாலியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. அப்போது வந்து பெரிய சிங்கம் சொல்லும், இது வந்து வந்தேரி, இவனெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது, பெருசானவனே நம்ம கூட்டத்தையே வந்து அழிச்சிருவான் அப்படி சொல்லும். இல்லை நான் வந்தேரெலாம் கிடையாது, எங்கள் அப்பாவும் வந்து ராஜா இருந்தார், நான் வந்து வழி தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இந்த பெண் சிங்கம் வந்து அப்படியே வந்து கூட்டு போயிடும். கூட்டு போனோடனே அங்கே வந்து பார்த்தோன்னா அங்கே ராஜா தலைவனாக ஒரு சிங்கம் இருக்கும். அந்த சிங்கம் என்ன சொல்லும், வந்தேரி பயிரெலாம் நீ ஏன் கூட்டு வந்த அப்படி சொல்லிட்டு இவனை நான் கடித்து சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு கடிக்க வரையில அந்த பெண் சிங்கம், இல்லை கடிக்க வேண்டாம், இவனை என் குழந்த மாதிரி தான், இவனை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லல, என்னமோ போய் தலை அப்படி சொல்லிட்டு மன்னிச்சு விட்டுரும். இப்படி இருக்கையில் அங்கே வந்து எல்லாருமே வந்து வேட்டையாடிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி வந்து வேட்டையாடிக்கிட்டு இருக்கையில் அப்போ வந்து ஆண் சிங்கம் என்ன சொல்லும், டக்கானாவை மட்டும் நைஸை கூப்பிட்டு, நீ எப்பவுமே வந்து வேட்டைலாம் ஆடக்கூடாது, நம்மளாம் வந்து தூங்குறது தான் நம்மளோட வேலை, பெண் சிங்கம் மட்டும்தான் வேட்டையாட போகணும், அவங்க கூட வந்து இவனை அனுப்பிச்சி விட்ருவோம், நீ வந்து கம்முன்னு இரு, நீ இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு முஃபாசாவை மட்டும் பெண் சிங்கத்தை கூட அனுப்பி விட்றாங்க. அங்கே வந்து அவங்க வேட்டையாட போகையில் அங்கே வந்து ஒரு 4-5 வெள்ளை சிங்கம் வந்து வரும். வெள்ளை சிங்கம் வந்து அந்த பெண் சிங்கத்தை வந்து அடிக்க போகையில் முஃபாசா என்ன பண்ணுவான், குட்டியாக இருந்தாலும் அவன் வந்து எல்லாத்தையுமே அடித்து கொன்றுவான். கொன்ன உடனேயும் அதை பார்த்து வந்து அந்த பெண் சிங்கம் வந்து வாயை பொழந்துக்கிட்டு, முஃபாசா நீ உனக்குள்ளே இவ்வளோ திறமையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதுலேயே ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குன்னா, அந்த வெள்ளை சிங்கம் இருக்குல்ல, அந்த வெள்ளை சிங்கம் இறந்த சிங்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சிங்கம் ஒன்று இருக்குது. அந்த வெள்ளை சிங்கம் பேர் தான் கியார்.
அவன் என்ன பண்ணுறான், என்னோட மகனை வந்து கொன்னுட்டானே, அவன் யார், அவன் தான் வந்தேரி பையன் அப்படி சொல்லணும், அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த படையுமே வந்து திரட்டிக்கிட்டு அங்கேருந்து வெள்ளை சிங்கம் வருது. வெள்ளை சிங்கம் வரையில் இந்த ராஜா சிங்கம் என்ன சொல்லுது, டக்கானாவையும் முபாசா நீ தான் காப்பாற்றணும், நீ எங்கேயோ கூட்டு போயிரு, இவங்ககிட்டலாம் வந்து நம்ம தப்பிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பற்றி விட்டுறாங்க. இந்த மாதிரி மெலான்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போயிட்டு தனி ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. அங்கேருந்து அவங்க எல்லாமே வந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. தப்பிச்சு ஓடையில் அங்கே போயிட்டு டக்கானாவும் முஃபாசாவும் 2 பேருமே வந்து நல்லா ஜாலியாக வந்து விளாண்டுக்கிட்டு அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியலையே, அது உண்மையாக இருக்குதா அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அங்கே ஒரு பெண் குட்டி சிங்கம் வரும். அந்த குட்டி சிங்கம் வந்தோன்னே இவங்களுக்குள்ளே வந்து 3 பேர் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. டகானா என்ன செய்யும், அந்த பெண் சிங்கத்தை வந்து லவ் பண்ணும். ஆனால் அந்த பெண் சிங்கம் என்னாகும், முஃபாசாவை வந்து லவ் பண்ணும். இதனாலே வந்து டகானாவோட முகம் வந்து மாறி அவன் வந்து வேறு மாதிரி மாறிடுவான். அப்புறம் வந்து பின்னாடி இப்படி போய்கிட்டு இருக்கல, பின்னாடி வந்து மொத்தமாக வந்து ஒரு படைகள் வெள்ளை சிங்கம்லாம் வந்து இவங்களை கொல்றதுக்கு ஓடி வரும். இதுக்கடுத்து வந்து அந்த மிலன் இடத்துக்கு வந்து போனாங்களா, அந்த வெள்ளை சிங்கம் வந்துட்டு வந்து இவங்க இந்த படத்தை பற்றி அலசலம் சொல்லப்போனால், சிம்பாவோட வாழ்க்கையை பார்த்த நாம் வந்து அவனின் அப்பா முபாசாவின் வாழ்க்கை வரலாற்றையும் இந்த படத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம். முபாசா எப்படி தன் மிலன் இடத்தை வந்து அடைந்து ஒரு ராஜ்யத்தை வந்து உருவாக்கினார் என்பதை வந்து தத்துரூபமாக இந்த படத்தில் வந்து காட்டியிருக்கிறாங்க. அதிலும் விஎஃப்எக்ஸ் வேலைப்பாடுகள் இதில் வந்து ஒரு சலிட்டு தான் சொல்லுவோம். அந்தளவுக்கு வந்து 3D காட்சி அளவுக்கு இந்த படத்தில் வந்து அளவு விட்டுருக்காங்க. ஃப்ரேமும் ஆரம்பத்திலே வந்து யானை மோதி அணை உடைந்து வெள்ளத்தை அடித்து செல்லும் முபாசா கடைசியில் வர தண்ணீருக்கு பயந்து கிளைமேக்ஸில் அதே தண்ணீரில் வந்து மீண்டும் ஒரு மாஸ் படம் போல் எடுத்திருக்காங்க. தமிழ் ரசிகர்களுக்கு கூடுதல் போனஸாக அர்ஜுன் தாஸ், அசோக் செல்வன், நாசர், சிங்கம்புலி, ரோபோ சங்கர், விடிவி கணேஷ் குரல்கள் மேலும் வந்து இந்த படத்தை வந்து ஈர்த்திருக்கு. அதிலும் கேர் வில்லனாக வரும் நாசர் குரல் அத்தனை மிரட்டலாக வந்து இருக்குது. 2 நண்பர்களும் அண்ணன் தம்பி போல் வளர ஒரு பெண் சிங்கம் மீது காதல் டக்கானாவுக்கு வர, அந்த பெண் சிங்கம் முபாசாவை விரும்ப டக்கானா ஸ்கார்க்காக எப்படி வந்து மாறுறான் என்பதை வந்து காட்டியிருக்காங்க. ஆனால் இது நம்ம ஒரு பாகுபலியாச்சே, தியேட்டர்லேயே நம்ம கமெண்ட் வருவதையும் நம்ம பார்க்க முடியும். பாகுபலி போல் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. வெறும் முபாசா கதை மட்டும் இல்லாமல் ரபிக்கு குரங்கு கதையும் காட்டி அதையும் வந்து வழிகாட்டி கொண்டு வந்து ரசிக்க வச்சுருக்குது இந்த படத்தில். ஆனால் சிம்பாவின் கதையிலிருந்து ஒரு அட்வென்ச்சர் இதில் மிஸ்ஸிங் தான் சொல்ல முடியும். என்னென்னா 2-3 இடத்துல மட்டும்தான் சிம்பா வந்து காமிக்கிறாங்க. மற்றபடி படம் முழுவதும் வசனங்களை வச்சே வந்து நகர்த்தியிருக்காங்க. யார் நம்ம முபாசாவை வந்து காமிச்சிக்கிறாங்க. ஆனால் படத்தில் பின்னணி இசை முழு படத்துலையும் வந்து தாங்கி பிடிக்கும் தான் சொல்ல முடியும். ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லப்போனால் படத்தில் கதைக்களம், விஎஃப்எக்ஸ் காட்சி, பின்னணி இசை, யானையின் கூட்டத்தில் வெள்ளை சிங்கம் வந்து அலையை விட்டு தப்பிக்க இடம், தமிழ் டப்பிங்கு, எல்லோரும் சமம் என்ற சமூக நீதி வசனங்களை விலங்கல் படத்தில் வந்து வச்சுருக்காங்க. பல்புன்னு சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் சாகச காட்சிகளை வந்து அதிகப்படுத்திருக்கலாம். அடிக்கடி வரும் பாடல்கள் மொத்தத்தில் இந்த விடுமுறை நாட்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு ட்ரீட் தான் சொல்லலாம் இந்த முபாசா படம். இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3 பாயிண்ட் கொடுக்கேன். அந்தளவுக்கு வீக்கெண்டில் போராடிச்சுன்னா குழந்தைகள், ஃபேமிலிகள் அனைவரும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய முபாசா படம் சொல்லலாம். நன்றி, வணக்கம். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம்.